டே 14 ஃபிட் வித் மீ இன் 30 டேஸ். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதையுமே வெயிட் செக் பண்ணியாச்சு. இது இந்த வாரத்தோட ப்ராக்ரஸை செக் பண்ணுறக்காக. அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி எந்த ஒரு யோகா ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே கிடையாது, ரெஸ்ட்டே தான். அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நைட்டே ஊற வச்சதை சாப்பிட்டாச்சு. அப்புறமா சமைச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, ஒரு முட்டை, பப்பாளி சாப்பிட்டேன். நல்லது அப்படிங்கிறதுக்காக அதை மட்டுமே சாப்பிடக்கூடாது, அது கூட இந்த மாதிரி ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்க மாதிரி சேர்த்து சாப்பிடணும். இது தேங்காய் பால் போட்ட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, கார் கழுவுறது, பைக் கழுவுறதுன்னு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸு, 150 கிராம் சிக்கன், ஒரு வெள்ளரிக்காய் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா பயங்கரமாக இன்றைக்கி ஒரு தூக்கம். நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா ஈவினிங்காக சக்கரை போடாமல் ஒரு கப் காஃபியும் ஒரு சின்ன கொய்யாப்பழமும் சாப்பிட்டேன். அந்த கொய்யாப்பழத்தை வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்ததுனால பேசிகிட்டே அதையும் ஒழுங்காக ஷூட் பண்ணல. பாதியில் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு 2 இட்லியும் மதியம் செஞ்ச சிக்கன் குழம்பும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இது எல்லாமே சாப்பிட்டு இன்றைக்கி டே வரைக்கும் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணி என்னென்ன வேலை இருந்துச்சு, எவ்வளோ சாப்பிட்டேங்கிறத நோட் பண்ணேன். அடுத்து வெயிட் செக் பண்ணினது தான். இன்றைக்கி வெயிட் செக் பண்ணால் 67.800, அதாவது போன வாரத்தை விட 200 கிராம்ஸ் மைனஸ் ஆகிருக்கு. 200 கிராம்ஸ் தானே, நம்ம டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. நம்ம பாடியில் ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் நடந்திருக்கு, அதுக்குண்டான ரிசல்ட் தான் சொல்லி அதையும் செலிப்ரேட் பண்ணணும்.